சில நேரம் வாழ்க்கை ரொம்ப அமைதியா இருக்கும். அதாவது வெளியில பெரிய சந்தோஷமும் இல்ல, பெரிய சோகமும் இல்ல. ஆனா மனசுக்குள்ள ஒரு விசித்திரமான கனத்தன்மை இருக்கும். என்ன நடக்குது? நான் மாறிட்டே இருக்கேனா? இது சரியான பாதையா? இந்த கேள்விகள் சத்தமில்லாம உங்க உள்ளே ஒலிக்க ஆரம்பிச்சா அது குழப்பம் இல்ல, அது தோல்வி இல்ல, அது ஹீலிங் ஆரம்பிச்சதுக்கான முதல் அறிகுறி. ஹீலிங் சத்தம் போடாது. யுனிவர்ஸ் ஹீல் பண்ணும்போது அது நோட்டிஃபிகேஷன் அனுப்பாது. ட்ரீம் ஜாப் கொடுத்து சர்ப்ரைஸ் பண்ணாது. ரிலேஷன்ஷிப் மிராக்கிள் உடனே நடக்காது. ஹீலிங் ஆல்வேஸ் ஹேப்பன்ஸ் குவாய்ட்லி. அதனால தான் நிறைய பேருக்கு தெரியவே தெரியாது அவங்க ஹீல் ஆகிட்டு இருக்காங்கன்னு. ஹீலிங் வெர்சஸ் ஹாப்பினஸ் முக்கியமான வித்தியாசம். நம்ம சொசைட்டில ஒரு பெரிய கன்ஃபியூஷன் இருக்கு. ஹாப்பியா இருந்தாதான் ஹீல் ஆகிறோம், ஸ்மைல் இல்லைன்னா ப்ராப்ளம். இது ரொம்ப டேஞ்சரஸ் பிலீஃப். ட்ரூத் என்னன்னா, ஹாப்பினஸ் ஒரு இமோஷன், ஹீலிங் ஒரு ப்ராசஸ். ஹீலிங் நடக்கும்போது ஸ்மைல் குறையும், சைலன்ஸ் அதிகரிக்கும், அலோன் ஃபீல் வரும், ஓல்டு பெயின் சர்ஃபேஸ் ஆகும். இதெல்லாம் பேக்வர்ட் மூவ்மெண்ட் இல்ல, இது கிளீனிங் ப்ராசஸ். யுனிவர்ஸ் ஏன் முதல்ல வலிய வெளியே கொண்டு வருது? ஒரு காயம் ஹீல் ஆகணும்னா அதுக்குள்ள இருக்கிற பஸ் வெளியே வரணும். அது பெயின்ஃபுல், ஆனா அன்அவாய்டபிள். அதே மாதிரி தான் மனசும். நீங்க சப்ரஸ் பண்ணின பெயின், அவாய்டு பண்ணின மெமரிஸ், ஸ்ட்ராங்கா இருக்கணும்னு அடக்கின இமோஷன்ஸ், இவையெல்லாம் ஹீல் ஆகிறதுக்கு முன்னாடி சர்ஃபேஸ் ஆகும். அதனால தான் ஹீலிங் ஃபேஸ்ல நிறைய பேர் சொல்லுவாங்க, எனக்கு முன்னாடி விட இப்பதான் ரொம்ப ஹெவியா இருக்கேன்னு. அது ஃபெயிலியர் இல்ல, அது ரிலீஸ்க்கு முன்னாடி வரும் ப்ரெஷர். லா ஆஃப் அட்ராக்ஷன் இந்த இடத்துல எப்படி ஒர்க் ஆகுது? லா ஆஃப் அட்ராக்ஷன் இஸ் ஈக்குவல் டு நீ நினைக்கிறது கிடைக்கும் அப்படின்னு இன்ஸ்டாகிராம் கோட் மட்டும் இல்ல. ரியல் லா என்னன்னா, நீ வைப்ரேஷனா ரெடி ஆனது தான் அட்ராக்ட் ஆகும். ஹீலிங் ஃபேஸ்ல யுனிவர்ஸ் முதல்ல உங்க வைப்ரேஷனை கிளீன் பண்ணும். பழைய பிலீஃப்ஸ், ஃபியர் பேஸ்ட் டிசையர்ஸ், லேக் மைண்ட் செட், அட்டாச்மெண்ட் இதெல்லாம் ட்ராப் ஆகணும். அதுக்கப்புறம்தான் மேனிஃபெஸ்டேஷன் ஸ்டேபிளா வரும். அதனால தான் ஹீலிங் இல்லாம அட்ராக்ஷன் ஒர்க் ஆகாது. ஹீலிங் நடக்கும்போது லைஃப் ஏன் ஸ்லோ ஆகுது? நீங்க நோட்டீஸ் பண்ணிருப்பீங்க. ஆப்பர்ச்சுனிட்டிஸ் டிலே ஆகும், ரிப்ளைஸ் லேட் வரும், பிளான்ஸ் ஒர்க் ஆகாது, லைஃப் பாஸ் ஆன மாதிரி ஃபீல் ஆகும். இது பனிஷ்மெண்ட் இல்ல, யுனிவர்ஸ் பிரேக் போடுது. ஏன்னா நீங்க ஃபுல் ஸ்பீட்ல ராங் வெர்ஷனா ஓடிட்டு இருந்தீங்க. ஹீல் ஆகிற வெர்ஷனுக்கு ஸ்லோ ஸ்பீட் தான் சேஃப். சைலன்ஸ் ஹீலிங்னுடைய லாங்குவேஜ். யுனிவர்ஸ் பேசும் லாங்குவேஜ் சைலன்ஸ், பாஸ், டிலே, ஸ்பேஸ். நீங்க ஹீல் ஆகும்போது அதிகம் பேசணும்னு தோணாது. எக்ஸ்பிளைன் பண்ண ஃபெட்டீக் வரும், நாய்ஸ் இரிட்டேட் பண்ணும். பீப்புள் சொல்லுவாங்க, நீ மாறிட்ட. ஆமா, ஹீல் ஆகிறவன் மாறதான் செய்வான். லோன்லினஸ் இது டிப்ரெஷன் இல்ல. ஹீலிங் ஃபேஸ்ல தனிமை அட்ராக்டிவா ஃபீல் ஆகும். அது லோன்லினஸ் இல்ல, இன்னர் கனெக்ஷன். முன்னாடி கம்பெனி இஸ் ஈக்குவல் டு எஸ்கேப், இப்போ அலோன் இஸ் ஈக்குவல் டு சேஃப்டி. இது வெரி இம்பார்ட்டன்ட் ஷிஃப்ட். யுனிவர்ஸ் ஏன் சில மனிதர்களை விலக்குது? ஹீலிங் ரிக்வயர்ஸ் ஸ்பேஸ். அதனால தான் ஓல்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேட் ஆகுவாங்க, சர்டன் ரிலேஷன்ஷிப்ஸ் ஆக்வர்ட் ஆகும், கான்வர்சேஷன்ஸ் மீனிங்லெஸ்ஸா ஃபீல் ஆகும். அவங்க பேட் இல்ல, நீங்க ராங் இல்ல, அலைன்மெண்ட் சேஞ்ச். ஹீலிங் இஸ் ஈக்குவல் டு ஐடென்டிட்டி பிரேக் டவுன். இது பெயின்ஃபுல் பார்ட். நீங்க யாருன்னு நினைச்ச ஐடென்டிட்டி, அச்சீவர், ஸ்ட்ராங் ஒன், ரெஸ்பான்சிபிள் ஒன், பீப்புள் ப்ளீசர், இது ஸ்லோலி கிராக் ஆகும். அப்போ ஃபீல் ஆகும், நான் யாருன்னே தெரியல. ஸ்கேரி பட் நெசசரி. ஓல்ட் ஐடென்டிட்டி டை ஆகாம நியூ ஐடென்டிட்டி பிறக்காது. ஹீலிங் ஃபேஸ்ல ஃபெய்த் எப்படி இருக்கும்? பிளைண்ட் ஃபெய்த் இல்ல, குவாயட் ஃபெய்த். பிக் பிரேயர்ஸ் இல்ல, டெஸ்பரேட் பெக்கிங் இல்ல, அர்ஜென்சி இல்ல. ஒரு இன்னர் ஃபீலிங், என்ன ஆனாலும் நான் ஹேண்டில் பண்ணுவேன். அந்த ஃபீலிங் யுனிவர்ஸ்லேருந்து வராது, உங்களுக்குள்ளேந்து வரும். இம்பார்ட்டன்ட் ட்ரூத், ஹீலிங் இஸ் ஈக்குவல் டு ஃபிக்ஸ் ஆகிற ப்ராசஸ் இல்ல, அன்லேர்னிங் ப்ராசஸ். ராங் பிலீஃப்ஸ் ட்ராப், ஃபால்ஸ் கோல்ஸ் டிசால்வ், ஃபேக் அட்டாச்மெண்ட்ஸ் பிரேக். அதனால தான் ஹீலிங் ஹர்ட்ஸ் ஈகோ, நாட் சோல். நீங்க இந்த இடம் வரைக்கும் கேட்டுட்டு வந்திருந்தா ஒன்னு நிச்சயம், உங்களுக்குள்ள ஏதோ மாறிட்டு இருக்கு. அது லவுடா இல்ல, எக்ஸ்பிளைன் பண்ண முடியாத மாதிரி, ஆனா இக்னோர் பண்ணவும் முடியாத மாதிரி. இதுதான் ஹீலிங். சைன் 1, அதிகம் பேசணும்னு தோணாது. முன்னாடி நீங்க எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுவீங்க,
மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் ஆகக்கூடாதுன்னு பயப்படுவீங்க, உங்க சைடு சொல்லணும்னு தவிச்சிருப்பீங்க. இப்போ சைலன்ஸ் கம்ஃபர்டபிள். யாராவது தவறா புரிஞ்சாலும் உடனே கரெக்ட் பண்ணணும்னு தோணாது. இது கேர்லெஸ்னஸ் இல்ல, இது இன்னர் செக்யூரிட்டி. ஹீல் ஆகிற மனசு வேலிடேஷன் தேடாது. சைன் 2, ரியாக்ஷன் குறையும், ரெஸ்பான்ஸ் வரும். முன்னாடி ஸ்மால் வேர்ட்ஸுக்கு கூட ஹர்ட், டோனுக்கு கூட ஆங்கர், டிலேக்கு ஆங்ஸைட்டி. இப்போ பாஸ் வரும், அப்சர்வ் பண்ணுவீங்க, காம ரெஸ்பாண்ட் பண்ணுவீங்க. இதுக்கு ரீசன் யோர் நர்வஸ் சிஸ்டம் ஹீல் ஆகுது. இன்னர் சேஃப்டி டெவலப் ஆனா அவுட்டர் கேயாஸ் ஷேக் பண்ணாது. சைன் 3, ஓல்டு பெயின் நினைவுக்கு வரும், ஆனா உடைக்காது. ஹீலிங் ஃபேஸ்ல நீங்க நினைச்சே பார்க்காத மெமரிஸ் சர்ஃபேஸ் ஆகும். சைல்ட்ஹுட் பெயின், ஓல்டு ரிஜெக்ஷன், பிட்ரேயல், மிஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். முன்னாடி இதே நினைச்சா முழுசா பிரேக் ஆவீங்க. இப்போ வலி இருக்கும், ஆனா ஓவர்வெல்ம் இல்ல. திஸ் இஸ் ப்ராசஸிங். பெயின் ரீவிசிட் ஆகுது, பட் வித்தவுட் பவர். சைன் 4, பீப்புள் ஸ்லோலி டிஸப்பியர். இது பெயின்ஃபுல் சைன். நீங்க எஃபர்ட் போடாமலே கால்ஸ் குறையும், மெசேஜஸ் ட்ரை ஆகும், மீட்டிங்ஸ் கேன்சல் ஆகும். இதுக்கு எக்ஸ்பிளனேஷன் தேடாதீங்க. யூனிவர்ஸ் சிம்பிளா சொல்லுது, இந்த எனர்ஜி இனிமே அலைன் ஆகாது. ஹீலிங் ரிக்வயர்ஸ் கிளீன் ஸ்பேஸ். சைன் 5, அலோனா இருக்க சேஃபா ஃபீல் ஆகும். ஏர்லியர் alone is equal to boredom, alone is equal to fear. Now alone is equal to rest, alone is equal to clarity. நீங்க தனியா இருந்தா மைண்ட் ஸ்லோ ஆகும், தாட்ஸ் செட்டில் ஆகும், பிரீதிங் டீப்பர் ஆகும். இது டிப்ரெஷன் இல்ல, இது செல்ஃப் கனெக்ஷன். சைன் 6, ஸ்லீப் பேட்டர்ன் சேஞ்ச் ஆகும். ஹீலிங் ஃபேஸ்ல எக்ஸ்ட்ரா ஸ்லீப் தேவைப்படும். லேட் நைட் அவேக்கா இருப்பீங்க, ட்ரீம்ஸ் விவிடா இருக்கும். பாடி பிளஸ் மைண்ட் ரிப்பேர் மோட்ல இருக்கு. ரெஸ்ட் இஸ் ஈக்குவல் டு ரிப்பேர். சைன் 7, கண்ட்ரோலை விட ஆரம்பிப்பீங்க. ஏர்லியர் ரிசல்ட் ஃபிக்ஸ் பண்ணுவீங்க, டைம்லைன் ப்ரெஷர், இப்படி தான் நடக்கணும். இப்போ லெட் இட் ஃப்ளோ ஃபீலிங், ஃபோர்சிங் ஃபெட்டீக், நடக்கட்டும் அக்செப்டன்ஸ். திஸ் இஸ் பிக் சைன். ஈகோ ரிலீசிங் கண்ட்ரோல். சைன் 8, பவுண்டரிஸ் கில்ட் இல்லாம வரும். முன்னாடி நோ சொல்ல ஃபியர், கில்ட், ஓவர் எக்ஸ்பிளனேஷன். இப்போ காம் நோ, சைலண்ட் டிஸ்டன்ஸ், நோ ஜஸ்டிஃபிகேஷன். ஹீலிங் டீச்சர்ஸ் செல்ஃப்-ரெஸ்பெக்ட் இஸ் நாட் செல்ஃபிஷ்னஸ். சைன் 9, ஸ்மால் திங்ஸ் ஜாய் தரும். பிக் கோல்ஸ் எக்ஸைட் பண்ணாது. பட் மார்னிங் லைட், குவயட் டீ, கூல் ப்ரீஸ், சைலன்ஸ், இவையெல்லாம் டீப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் தரும். நர்வஸ் சிஸ்டம் சேஃப்டி. சைன் 10, அர்ஜென்சி இல்லாத ட்ரஸ்ட். பிக்கெஸ்ட் சைன். லைஃப் பர்ஃபெக்ட் இல்ல, ஆன்சர்ஸ் எல்லாம் இல்ல, ஆனா இன்சைட் ஒரு ஃபீலிங், ஐ கேன் ஹேண்டில் வாட் எவர் கம்ஸ். திஸ் இஸ் ஹீலிங் கம்ப்ளீஷன் ஸ்டார்டிங். இப்போ ஒரு நிமிஷம் எதையும் செய்யாதீங்க, எதையும் யோசிக்காதீங்க. இந்த 10 சைன்ஸ்ல ஒன்னாவது உங்க வாழ்க்கையில ஆல்ரெடி நடந்துட்டு இருந்தா நீங்க புரோக்கன் இல்ல, நீங்க லேட் இல்ல, நீங்க ராங் பாத்லயும் இல்ல. யூனிவர்ஸ் உங்களை ஹீல் பண்ணிட்டு இருக்கு. ஹீலிங் சத்தம் போடாது, அது அனௌன்ஸ்மெண்ட் செய்யாது, அது மெதுவா உங்க உள்ளுக்குள்ள நடக்கும். அதனாலதான் இந்த ஃபேஸ் கன்ஃபியூசிங்கா இருக்கும். அதனாலதான் நீங்க உங்களுக்கே அன்ஃபெமிலியரா ஃபீல் பண்ணுவீங்க. ஆனா இதை நினைவுல வச்சுக்கோங்க, ஹீல் ஆகிற மனிதன் பழைய வாழ்க்கைக்கு திரும்ப முடியாது. அவன் குவாய்ட்டா மாறுவான், ஸ்லோவா நடப்பான், செலக்டிவா பேசுவான், ஆனா உள்ளுக்குள்ள ஸ்ட்ராங்கரா இருப்பான். நீங்க இப்போ ஃபோர்ஸ் பண்ண தேவையில்லை, ரஷ் பண்ண தேவையில்லை, ப்ரூவ் காட்ட தேவையில்லை. ஜஸ்ட் ஒன் திங் போதும், ட்ரஸ்ட் த ப்ராசஸ். யூனிவர்ஸ் டைமிங் ஸ்லோவா இருக்கும், ஆனா ராங்கா இருக்காது. இந்த வீடியோ உங்களுக்கு கிடைச்சதே ஒரு கோஇன்சிடென்ஸ் இல்ல, உங்க சோல் ரெடியா இருக்கிறதுக்கான ஒரு ஜென்டில் ரிமைண்டர். சைலன்ஸா இருங்க, உங்களை கேளுங்க, உங்களை நம்புங்க. ஹீலிங் ஆல்ரெடி ஸ்டார்டட். ஹலோ மனசே, சைனிங் ஆஃப்.